அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அல்லாஹ் தஆலா இரண்டு பெரும் அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறான். இரண்டு பெரும் அருட்கொடைகள். அந்த அருட்கொடை நாங்க யாருமே பொருட்படுத்தினது கிடையாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். இரண்டு பெரும் அருட்கொடைகள் இருக்கிறது. அந்த அருட்கொடைகளில் மனிதர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். எப்படி அலட்சியம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த இரண்டு அருட்கொடைகள் என்ன தெரியுமா? ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. இந்த இரண்டிலும் மனிதன் அலட்சியமாக இருக்கிறான். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. இந்த ஆரோக்கியத்தையும் ஓய்வையும் எடுத்து பார்த்தால், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் எனக்கு செய்த அருள்களை பற்றி நான் ஒருபோதும் நிராசை அடைந்து விட மாட்டேன். அல்லாஹ் தஆலா எனக்கு ஏராளமான அருள் செய்திருக்கிறான். கூலி வேலை செய்யக்கூடிய ஒருவர் மாதம் 30 நாள் வேலை செய்கிறார். வெள்ளிக்கிழமை ஒரு நாள் லீவு கிடைக்கிறது. காலையில் 7 மணி 8 மணியில் இருந்து மாலையாகும் வரை வேலை செய்கிறார். ஆனாலும் வேலை முடிந்ததற்கு பின்னால் ஓய்வெடுக்கக்கூடியதை அல்லாஹ் தஆலா அந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருந்தால் யாராலும் முடியுமா? வேலை செய்வதற்கு முடியாது. இரவை தந்திருக்கிறான். அல்லாஹ் ஓய்வெடுப்பதற்கு 10 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், 1 மணி நேரம் ஓய்வெடுக்க வேண்டும். காலையில் இருந்து 4 மணி நேரம் வேலை, 1 மணி நேரம் மதிய உணவுக்காக வேண்டி ஓய்வு கிடைக்கிறது. அந்த ஓய்வு கிடைப்பவர்களுக்கு தெரியும் அதனுடைய பெருமதி என்னவென்று. 10 மணி நேரம் வேலை செய்தால் யாருடைய உடம்பும் அதுக்கு கட்டுப்படாது, சோர்வடைந்து விடும். அன்பார்ந்தவர்களே, இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததுதான் உடல் ஆரோக்கியம். பணம் படைத்தவர் இருக்கிறார், கோடியிலே புரளுகிறார். ஆனாலும் அல்லாஹ் தஆலா அவருக்கு கோடியை கொடுத்தான், நிம்மதியை எடுத்து விட்டான், ஆரோக்கியத்தை எடுத்து விட்டான். குனிஞ்சு நிமிர்ந்தெல்லாம் வேலை செய்ய மாட்டாரு. அவருக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? 100 பேர் ஆட்கள் இருக்கு வேலை செய்யறதுக்கு. கூலி ஆட்கள் 100 பேர் இருக்கு அவரோட கம்பெனியில வேலை செய்யறதுக்கு. நடந்து போயிட்டு கையில் இருக்கிற போன் சர்வி கீழே விழுந்தா கூட அந்த போன் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் ஓடி வரணும். ஏண்டா? குனிஞ்சா இடுப்புக்குள்ள பிடிக்கும், குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்ய முடியாது. அவர் பணத்திலே இருந்தவர். ஆரோக்கியம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. ஒரு உதாரணமாக, ஒரு அரிசி ஆலைக்கு அவர் ஒரு முதலாளியாக இருப்பார். நான் சொல்லக்கூடியதை சிந்தித்து பாருங்கள், நடக்கிறதா இல்லையா என்பதை இதில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு அரிசி ஆலைக்கு ஒருவர் என்ன செய்வார்? முதலாளியா இருப்பார். அவர்கிட்ட அந்த கீரிச்சம்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுற அரிசி, கீரிச்சம்பா இருக்குதானே, மூடையா இருக்கும். கீரிச்சம்பா